ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கும் முன்னரும் பின்னரும் அப்படின்ற ஒரு பாடத்திலிருந்து லைவ் டெஸ்ட் பார்க்க போகும்போது கிட்டத்தட்ட 50 கேள்விகள் பார்க்க போறோம். ஸோ நம்ம என்னன்னா இந்த 50 கேள்விகளுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ரோச் பண்றதுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ லைவை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுலேருந்து கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றது உங்கள்கிட்ட நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த லெசனை எப்பவுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது சொல்லிடுங்க. ஸோ 2-3 கேள்விகள் டைரக்டா கேட்பாங்க, இன்டைரக்டா ஒரு 2 கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடினா ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க. கமான் காய்ஸ், ஆன் ஃபயர் மூட். அவ்வளோதாங்க, வாங்க வாங்க வாங்க, ஸ்பீடா வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து லாஸ்ட் கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ணோம். என்ன நடந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, பின் வாங்க கூடாது. 50 கேள்விகளும் 50 கணைகள் மாதிரி என்று தாக்கப்படும். எத்தனை கணைகளை நீங்கள் தாங்குவீர்கள், எத்தனை கதைகளை என்ன திருப்பி அனுப்புவீர்கள் என்பதை பார்த்து விடலாம். ஐயா, இன்னைக்கு சும்மா ஒரு ஃப்ளோல சொன்னீங்க அந்த வார்த்தையெல்லாம். எப்படி இருந்தாலும் நீங்க திருப்பி அடிப்பீங்கன்னு தெரியும். பாருங்க, பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. எத்தனை கூற்றுகள் சரியானவை? எது சரின்னு நான் கேட்கல, இருக்கத்துல எத்தனை கூற்றுகள் சரியானது? எல்லா கேள்வியுமே டெப்தா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். இன்ஃபர்மேஷன்ஸ் ஸ்பீட் எக்ஸாக்ட்லி. இரண்டாவது ஐந்தாயிரத்தின் முக்கிய கவனமானது தொழில்துறை வளர்ச்சியை நோக்கி இருந்தது. கரெக்ட். ஐந்தாவது ஐந்தாயிரத்தில் விவசாயத்திற்கு முற்றுரிமை கொடுக்கப்பட்டது. கரெக்ட். 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் போது புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. வெயிட் பண்ணுவோம். 10ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் 10 ஆண்டுகளில் இந்தியாவின் தனிநபர் வருமானத்தை இரட்டைப்பாக்குவது. இதுவும் கரெக்ட். அப்ப என்னன்னா இது 9வது ஐந்தாண்டு திட்டம் கிடையாதுங்க. எத்தனாவது? 8th ஃபயர் பிளான்ல தான் என்ன வந்திருக்காங்க, எல்பிஜி பிரைவேடைசேஷன், லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் சொல்லிட்டு கொண்டு வந்திருப்போம். அப்ப தேர்ட் ஒன் எலிமினேஷன் பண்ணிட்டு நமக்கு என்ன கிடையாது, 3 கூற்றுகள் சரியானது இருக்கா பாருங்க. இது வரைக்கும் நம்ம 1 2 3 தான் பார்த்திருப்போம் எலிமினேஷன் மெத்தட். இந்த எலிமினேஷன் மெத்தடே கிடையாது. அப்ப என்னன்னா படிச்சிருந்தா மட்டும்தான் ஷோர் ஷாட்டா போட முடியும் அப்படின்றத சொல்லிடுறாங்க. சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணுங்க. அப்ப 8th ஃபயர் பிளான்ல என்ன கொண்டு வந்திருக்காங்க, எல்பிஜி கொண்டு வந்திருக்காங்கிறது தெரிஞ்சு. நெக்ஸ்ட், இந்தியாவில் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் நீல புரட்சி கொண்டு வரப்பட்டது? பார்க்கலாம் எத்தனை பேர் எழுதுறீங்க சொல்லிட்டு. செம்ம டிஸ்பிளேடான கொஸ்டின். ஆனா புரட்சிகள்லாம் பார்த்திருப்பீங்கல்ல, வெண்மை புரட்சி, நீல புரட்சின்னு சொல்லிட்டு. நீல புரட்சி வந்து எந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். கமான் கமான் கமான், ஸ்பீட் அப். அவ்வளவுதாங்க, வாங்க வாங்க வாங்க. தட்ஸ் குட். கடல் வந்து நீளம், இந்தியாவுடைய நிலப்பரப்பு 7, இப்படி லிங்க் பண்ணீங்க. இந்தியா 7வது இடத்துல வருது நிலப்பரப்பின் அடிப்படையில் அப்படின்னு நினைச்சுக்கங்க. கடலும் வந்து பாத்தீங்கன்னா நீளமா இருக்கும். எத்தனை சென்டிமீட்டர்னா 7 சென்டிமீட்டர் அப்படின்னு க்ளூ வச்சுக்கிட்டீங்கன்னா 7வது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஜோனியோட ஜெசி நம்பர் என்னது, 7. இப்படிதான் லிங்க் பண்ணணும், வேற வழியே கிடையாது. நீல புரட்சி, நீளம்னா 7ன்னு அர்த்தம். சோ அப்ப பாருங்க, நீல புரட்சி 7வது ஐந்தாண்டு திட்டத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது. போட்டவங்க எல்லாருக்குமே ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா போட்டுங்க, குட் போட்டுங்க. சாரி. நெக்ஸ்ட், கீழ்காண்பனவற்றுள் ஏது எவை தவறானவை? இங்க கேட்டிருக்கிறது தவறு. சோவியத் யூனியனிலிருந்து பெறப்பட்டது. 9வது ஐந்தாண்டு திட்டம் சமூக நீதி மற்றும் சமத்துவமான கூடிய வளர்ச்சி. ரைட்டு. முதன்முறையாக பொதுத்துறைக்கும் தனியார் துறைக்கும் முன்னுரிமை வழங்கப்பட்டதால் 8வது ஐந்தாண்டு திட்டம் வெற்றி பெற்றது. கிடையவே கிடையாது. 8வது ஐந்தாண்டு திட்டம் வெற்றி பெற்றது. ஆனா பொதுத்துறைக்கும் மேலாக தனியார் துறைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க கொடுக்கப்பட்டதுன்னா 7th ஃபயர் பிளான். எத்தனைங்க? 7வது ஃபயர் பிளான். அப்ப செகண்ட் ஒன் எலிமினேஷன் ஆயிடுச்சு. அப்ப செகண்ட் மட்டும் தான் தப்பு. சரின்னு கேட்டிருந்தா 1 and 3 போட்டுக்கலாம். ஆனா நாங்க கேட்டது என்னது, தவறு. அப்ப என்ன பண்ணலாம், பி ஆன்சர் போட்டவங்க எல்லாருக்குமே மார்க். 4th கொஸ்டின் பொறுத்துக. முதல் ஐந்தாம் திட்டம், 2வது ஐந்தாம் திட்டம், 3வது ஐந்தாம் திட்டம், 6வது ஐந்தாம் திட்டம், இதனுடைய மாதிரிகள் கேட்டிருக்கோம். அதனுடைய தீம்ஸ் கேட்கறது வாய்ப்பு இருக்கு. யார் கரெக்டா பண்றீங்க ஸ்பீடா? யார் ஃபர்ஸ்ட் கமான். இந்த எலிமினேஷன் தேவை, டைரக்டா போடலாம்ல. ஹெராய்ட் டோமர் மாதிரி, 2வது மகிழா நோபிஸ், 3வது காட்கேல் மாதிரி, அடுத்தது 6வது வறுமை ஒழிப்பு. முடிஞ்சு போச்சு.
அப்ப ஆன்சர் பாருங்க 3 1 2 4 எங்க இருக்கு பாருங்க ஆப்ஷன் 3 1 2 4 ஆப்ஷன் சில இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எலிமினேஷனே பண்ண தேவையில்ல, டைரக்டா போடலாம். ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான். நெக்ஸ்ட், ட்ரீட்டி ஆஃப் டி அப்ளை. லைவ் அட்டன் பண்றவங்க எல்லாருக்குமே தெரியும் ட்ரீட்டி ஆஃப் டி என்னன்னு. இந்த கொஸ்டினுக்கு யார் 10 செகண்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருமே டி பான்சர். கேட்கறது சரியானது. சோ பாருங்க, சரியானதுன்னு கேட்கிறப்ப பி ஆன்சர் சரியா இருக்கா பாருங்க. தொழில் முன்னேற்றம் பிசி மகிழா நோபிஸ் 4.1 தான் வளர்ச்சி வீதம் பெற்று வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இரண்டாவது திட்டம் வெற்றி. முதல்ல பாருங்க, வேளாண்மைக்கு முன்னுரிமைப்படுது. ஆனா ஹெராட் டோமர் மாதிரி மாத்திட்டோம். நிலையான வளர்ச்சி மற்றும் இது வந்து பாத்தீங்கன்னா அழகா மாத்தி விட்டோம். இது 4th. சரிங்களா? அப்போ இது என்னன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ என்னது, பி மட்டும்தான் சரி, மீதி எல்லாமே தவறு அப்படின்றது. அப்ப எது சரின்றது தெளிவா பார்க்கணுங்க. சரிங்களா? அப்பதான் ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட், கீழ்காணும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. கூற்று மற்றும் காரணம். முதல் முறையாக 6வது 5ஆண்டு திட்டத்தில் தனியார் துறைக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. தனியார் துறையின் அழுத்தம் காரணமாக தனியார் துறைக்கு பொதுத்துறையை விட முன்னுரிமை கிடைத்தது. யார் ஆன்சர் பண்றீங்க பார்க்கலாம். 6th one. சோ ஆல்ரெடி மேல பார்த்தீங்கன்னா 7வது 7th ஃபயர் பிளான் தான் கொடுத்திருப்பாங்க. அப்ப கூற்று தவறு, காரணம் இது ஆர் சரி, காரணம் என்பது சரின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்கப்பா. சோ ஏன்னா இது இந்த அழுத்தம் காரணமா தான் கொடுத்திருப்பாங்க. அடுத்தது, 12வது 5ஆண்டு திட்டத்தின் முதன்மையான நோக்கம். எல்லாமே நோக்கம் இருக்க மாதிரி இருக்கும், ஆனா முதன்மையான நோக்கம் என்றது ஒண்ணு இருக்கு. கமான் கமான். ஆப்ஷன் டி பாருங்க, வேகமான நிலையான உள்ளடங்கிய வளர்ச்சி. என்னங்க, வேகமான நிலையான உள்ளடங்கிய வளர்ச்சி. கண்டிப்பா எல்லாமே சூப்பரா போட்டீங்க. ஆல் ஆர் குட். இப்போ இந்திய தொழில் கொள்கை 1956 படி பொருந்தாததை கண்டுபிடி. கேட்கறது பொருந்தாது. பொதுத்துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது. வளர்ச்சி வட்டார வேற்றுமைகளை குறைக்க வழிகோலியது. பெருமளவு உற்பத்தி நிறுவனங்கள் உற்பத்தியை மேம்படுத்த மானியம் வழங்கியது. இந்திய முதலீடுகளின் தேவையை நன்கு உணர்ந்தது. அப்போ பெருமளவு உற்பத்தி நிறுவனங்கள் உற்பத்தியை மேம்படுத்த மானியம்லாம் இது என்ன பண்ணல, வழங்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மீதி 3மே டிஸ்டன்ஸ் எடுத்து படிச்சிருங்கப்பா. ஏன்னா 1956 தொழிற்கொள்கையில கூறப்பட்ட வார்த்தைகள் தான் சொல்றாங்க. அடுத்தது 9வது, பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. சரியான கூற்றுகளை தேர்ந்தெடு. முதல் எஃகு தொழிற்சாலை ஜார்க்கண்டில் நிறுவப்பட்டது. முதல் பெரிய அளவிலான எஃகு ஆலை மேற்கு வங்கத்தில் நிறுவப்பட்டது. கமான் கமான் கமான். கேட்கறது என்னன்னா சரியானதுன்னு கேட்டிருக்கோம்பா. சோ ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் தப்பா பாருங்க. என்ன சொல்றீங்க? 1907 ஜாம்ஷெட்பூர்ல நிறுவிப்பாங்க முதல் பெரிய எஃகு ஆலைன்றது. இது வந்து பாத்தீங்கன்னா முதல் தொழிற்சாலை வந்து பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் கிடையாது, மேற்கு வங்கத்துல குல்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நிறுவிப்பாங்கப்பா. சோ வெஸ்ட் பெங்கால்ல நிறுவிருப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் தப்புனா தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் என்னது, ஆட்டோமேட்டிக்கா ரைட் ஆயிடுதுங்க. அடுத்தது, மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல் எந்த 5ஆண்டு திட்டத்தை முன்னிலைப்படுத்துகிறது? யார் கரெக்டா இது ஒண்ணு இல்லைங்க. அந்த வார்த்தையை நான் என்ன பண்ணிட்டேன், மாத்தி விட்டுருக்கேன். கரெக்டா சொல்றவங்களுக்கு ட்ரீட்டி ஆஃப் டி அப்ளை. ஏதோ ஒரு 5ஆண்டு திட்டம் ஈஸியா எலிமினேஷன் பண்ணிடலாம் நீங்க போட்டுருவீங்க. இதுக்கு ஷோர் ஷாட் ஆன்சர் தேவையில்ல, யோசிச்சா போட்டுடலாம். கமான் 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 ஸ்பீடா. யாரு 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 ஃபர்ஸ்ட்? ஓகே, குட் குட் குட்.
பாருங்க, முதல் வேளாண்மை மக்கள் சேர மாட்டாங்க, இரண்டாவது தொழில்துறை சேர மாட்டாங்க, ஐந்தாவது சேர மாட்டாங்க. பட் ஆனா ஒன்பதாவது என்ன பண்ணுவாங்க? சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சி. எங்க சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல்னு சொல்றது பாத்தீங்கன்னா 9வது 5 ஆண்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அடுத்து பின்வரும் கூற்றுகளில் கருத்தில் கொள்க சரியானவை. இந்திய எஃகு நிறுவனம் செயல் 1974ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. உலகில் எஃகு உற்பத்தி செய்யும் முதல் 5 நாடுகளில் இந்தியாவும் உள்ளது. 5வது இடத்தில் உள்ளதுன்னு நான் கேட்கலப்பா. 5 நாடுகளில் இந்தியாவும் உள்ளது அப்படின்னு பாக்குறப்போ இரண்டும் சரிதான். ஏன்னா இந்தியா எஃகு உற்பத்தியில செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா 5 உற்பத்தி நாடுகள்ல இருக்காங்க. இந்திய எஃகு நிறுவனம் செயல் வந்து பாத்தீங்கன்னா 1974ஆம் ஆண்டு தான் நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. 12வது கேள்வி, 1956ஆம் ஆண்டு தொழில் கொள்கை தீர்மானம் எந்த இலக்கை அடைவதற்காக அமல்படுத்தப்பட்டது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதைனா சமத்துவத்தை அடைய, சமத்துவத்தை அடைய பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது 13வது, பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. இயந்திரத்தால் செயல்படும் முதல் காகித ஆலை செராம்பூரில் அமைக்கப்பட்டது. நவீனமயமாக்கப்பட்ட முதல் சணல் தொழிற்சாலை ரேஸ்ட்ராவில் நிறுவப்பட்டுள்ளது. தவறானது எது? கேட்டிருக்கிறது தவறுங்க. கேக்குதுங்களா? ஸ்பீடா? சோ தவறுன்னு கேக்குறப்ப என்னது? இரண்டும் இல்லைன்னு வருமா பாருங்க. ஆமா, செராம்பூர்ல தான் 1812ஆம் ஆண்டு காகித ஆலை நிறுவப்பட்டது. நவீனமயக்கப்பட்ட முதல் சிறை கொல்கத்தாவில் ரேஸ்ட்ராவில் தான் நிறுவப்பட்டது. அது எந்த ஆண்டுன்னு மட்டும் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கங்க. 1855ஆம் ஆண்டு. 55ஆம் ஆண்டு. இது ரெண்டுமே சரி. அவங்க தவறுன்னு கேட்கிறப்ப என்னது? இரண்டும் தவறில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளலாமா? அவ்வளவுதாங்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இரண்டும் தவறில்லை. சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வைங்க. தொழிற்சாலை மற்றும் உபகரணங்களுக்கான முதலீடு ரூபாய் 10 கோடிக்கு மிகாமல், ஆண்டு வருவாய் 50 கோடிக்கு மிகாமல் இருக்க வேண்டும். மேலே உள்ள பத்தியில் பின்வரும் எது குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏதோ ஒரு நிறுவனம். சிறு உற்பத்தி நிறுவனங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரைட்டீரியா வச்சுப்பாங்க. 10 கோடியிலிருந்து 50 கோடிக்கு அதிகமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது 14வது, பொருளாதார முன்னேற்றத்தில் சிறு தொழில்கள் பங்களிப்பு பற்றி SSI பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? சிறு தொழில் உழைப்பு முதலீடு விகிதம் அதிகம், முதலீட்டின் திருப்ப செலுத்தும் காலம் சிறு தொழிலில் மிக குறைவு, சிறு தொழில் பணவீக்கம் எதிர்ப்பு சக்தியாக செயல்படுகிறது. இது எல்லாமே என்னது? சரிதான் சொல்றாங்க. சோ இது எல்லாமே நோட் பண்ணி வைங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது 16வது, வங்கிகள் இணைப்பு தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. சரியானது எதுன்னு கேட்டிருக்கோம். சிண்டிகேட் வங்கி கனரா வங்கியுடன் இணைக்கப்பட்டது. அலகாபாத் வங்கி பேங்க் ஆஃப் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டுள்ளது. சரியானது. பாருங்க, யாரெல்லாம் இந்தியன் பேங்க் கார்டு வச்சிருக்கீங்க?
இந்தியன் பேங்க் கார்டுல அலகாபாத் பேங்க்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க தெரியுமா? அப்போ பேங்க் ஆஃப் இந்தியா கிடையாது, இந்தியன் பேங்க்னு சொல்லிட்டு போட்டிருக்கணும். இந்தியன் பேங்க்னு போட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணலாம்? செகண்ட் ஒன் எலிமினேஷன் பண்ணிட்டா வந்துடும் ஆன்சர். ஏ தாங்க ஆன்சர் வரும். அடுத்து அடுத்த கொஸ்டின். வங்கிகளின் தேசியமயமாக்கல் நோக்கங்களில் தவறானதை தேர்வு செய். தவறுன்னு கேட்டிருக்கோம்பா. இப்போ வங்கிகள் வந்து பாத்தீங்கன்னா 1969ஆம் ஆண்டும் 1980ஆம் ஆண்டும் தேசியமயமாக்கப்பட்டது இந்திரா காந்தி அம்மையார் அவர்களால். ஆனா எதுக்காக ஆக்குனாங்க? சமூக நலன் அடைதல், கரெக்ட். வட்டார மக்களிடையே வங்கி செயல்பாடுகளை ஊக்குவித்தல், கரெக்ட். வட்டார ஏற்றத்தாழ்வுகளை குறைத்தல், தனியார் வங்கிகளை முற்றுரிமைகளை தாராளமயமாக்கல் அல்ல, கட்டுப்படுத்த. என்ன வார்த்தைங்க? கட்டுப்படுத்த அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் ரைட். அப்ப ஆன்சர் டி தான் வந்து தவறு, மீது எல்லாமே சரிங்க. 18வது, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? ஸ்பீடா வந்துடலாம், வாங்க வாங்க. 10 செகண்ட்ஸ் மட்டும் தான் டைம் இனிமே. பாருங்க, இந்த இடத்துல தவறுன்றதை மட்டும் பார்ப்போம். சோவியத் திட்டமிடல் 1928ஆம் ஆண்டு செயல்படுத்த தொடங்கியது, கரெக்ட். ஏன்னா 1950ஆம் ஆண்டு மார்ச் 15 திட்டக்குழு அமைக்கப்பட்டது. பாருங்க, திட்டக்குழு மார்ச் 15, 1950 தான். முதல் திட்டம் துவங்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1, 1951ங்க. 1951. அப்ப சி தான் ஆன்சர். இதுவரை எத்தனை ஐந்தாண்டு திட்டங்கள்லாம்? 12 ஐந்தாண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கலாம். அப்ப சி ஆன்சர் போட்டுங்க, ரைட் பண்ணுங்க. அடுத்து, இந்தியாவில் முதல் நவீனமயமாக்கப்பட்ட பருத்தி துணி ஆலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? இதெல்லாம் ஈஸியா அடிச்சிடலாம். கொல்கத்தாவிற்கு அருகே உள்ள அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்க, இது நோட் பண்ணிக்கங்க. கொல்கத்தாவுக்கு அருகே உள்ள குளோஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிளேஸ். குளோஸ்டர் துறைமுக நகரில் 1818 ஈஸியா நான் போச்சலாம். 1818ஆம் ஆண்டு முதல் நவீன உற்பத்தி ஆலை அமைக்கப்பட்டது. ஆனாலும் இவ்வாலை சிறப்பாக செயல்படவில்லை. ஆனா என்ன ஆயிடுச்சு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, முதலில் நவீனமயமாக்கப்பட்ட பருத்தி துணி ஆலை எங்கன்னா கொல்கத்தாவில் குளோஸ்டர் துறைமுகம். 1818. 20வது, தவறானதை தேர்வு எழுது. இந்தியாவில் 3வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு பிறகு விடுமுறை விடப்பட்டது. இந்தியாவில் 3 ஐந்தாண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்ட காலம், சரி 3 ஆண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்த காலம் 66 to 69. 1978 79ஆம் ஆண்டில் சுழல் திட்டம் தொடங்கப்பட்டது. 89 90ஆம் ஆண்டில் ஓராண்டு திட்டம் அறிவிக்கப்பட்டது. இது கரெக்ட். இப்பதான் என்ன பண்ணாங்கன்னா கிரீன் ரெவல்யூஷன் சொல்லிட்டு செகண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் கரெக்ட். சுழல் திட்டம் என்பது மொராஜி தேசாய் அவர்களால் 78 79 காலங்களில் தான் வரப்பட்டது. ஜப்பான் மாதிரியை கொண்டது. இதுவும் கரெக்ட். ஆனா ஓராண்டு திட்டம் இது கிடையாது. 1990 to 1991, 1992 to 1992 தான். சரிங்களா? அப்போ இரண்டு ஓராண்டு திட்டங்கள். அப்போ என்னது ஆன்சரு? டி போட்டவங்க எல்லாருக்குமே மார்க்குங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா சுழல் திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா மொராஜி தேசாய் அப்படின்றவரு எந்த மாதிரியை கொண்டிருக்கு? ஜாப்பனீஸ் மாடலை கொண்டிருக்குங்க. ஜப்பான் மாதிரியை கொண்டது அப்படின்றத போட்டுக்கலாம். அடுத்தது 21வது கேள்வி. பொறுத்துக்க. சணல் தொழிற்சாலை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க அங்க படிச்சிருந்தீங்கன்னா இங்க போட்டுக்கலாம். ஓகே, கொஞ்சம் மட்டும் அலைன்மெண்ட் மட்டும் கொஞ்சம் மாதிரி இருக்கு, கோச்சுக்காதீங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. அங்க ஃபர்ஸ்ட்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அடிச்சு தும்சம் பண்ணலாமே. அவ்வளவுதான். கமான் கமான் கமான். சணல் தொழிற்சாலை ரேஸ்ரா, துணி ஆலை குளோஸ்டார், இப்பதான் பார்த்தோம். குளோஸ்டர்ன்றது பருத்தி துணி ஆலைன்றது. காகித தொழிற்சாலை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்துட்டு வந்தோம். என்னது? சிராம்பூர். அதுதான் ஃபர்ஸ்ட் ஒழுங்கா அட்டன் பண்ணதுன்னா இது முடிச்சிடலாம். ஜாம்ஷெட்பூர்ல என்னது? இரும்பு. இது எல்லாமே பார்த்து ஒரு மேட்ச் தான் ஃபாலோயிங்ல வச்சோம் பாத்தீங்களா? அதாவது கிரேஸ் மார்க் மாதிரி டிஎன்பிசி உங்களுக்கு வைப்பாங்க. அப்போ 4 2 3 1 சரிங்க. 4 to 1 3 4 to 1 3 எங்க இருக்கு பாருங்க? ஆப்ஷன் டில இருக்கு. ஸோ இப்படி அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ கேள்வின்றது ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அட்டன் பண்ணா உங்களுக்கு ஒரு மார்க் கிடைக்குதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கலாம்.
டிஎன்பிசியும் அப்படிதான், கேள்வியை தெளிவா படிக்கணும். பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு 5 ஆண்டு திட்டத்தினை கண்டறி. ஏதோ ஒரு 5 ஆண்டு திட்டம், அதனுடைய இதை பத்தி கொடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட்ல அடிச்சு வந்து அடிச்சிடலாம். ஐயோ ட்ரிடி வைக்கலாம்னு ஆசைதான். நேத்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, சார் ட்ரிடி நான் ஜெயிச்சேன், பின் பண்ணிருக்கேன், டீ அனுப்பிச்சு விடுங்க. கண்டிப்பாங்க, என்னால் டீ அனுப்பணும், டீ தூள்லாம் வாங்கி அனுப்புவோங்க, நீங்க டீ போட்டு குடிக்கிறதுக்காகவே. கமான் பார்க்கலாம் எத்தனை பேருக்கு டீ தூள் பார்சல் வருதுன்னு பார்க்கலாம். இதுக்கெல்லாம் கிடையாதுங்க. நான் ட்ரிடி ஒரு கொஸ்டின் தான் வச்சிருக்கேன் இன்னைக்கு. இன்னைக்கு மொத்தம் 3 டீ தான். அது 3ல ஃபர்ஸ்ட் சொல்ற 3 பேருக்கு மட்டும் தான் கொடுப்பேன். ஆன்சர் சொல்லிட்டீங்களா? ஒரே ஒண்ணு தெரிஞ்சுன்னா போடலாம். புதிய பொருளாதார கொள்கை எந்த 5 ஆண்டு திட்டம் சொன்னோம்? 8th ஃபயர் பிளான் முடிஞ்சு போச்சு. அப்ப எத்தனாவது 5 ஆண்டு திட்டம்? 8வது 5 ஆண்டு திட்டம் அப்படின்றத போடலாமா பாருங்க. இதுதாங்க விஷயம். அப்போ கொஸ்டின்ஸ்ல அந்த லெசன்ஸ்ல ரிப்பீட் வரக்கூடிய விஷயங்கள் நீங்க முடிச்சுன்னா முடிச்சிடலாங்க. அடுத்தது, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? நிதி ஆயோக். ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன். அவ்வளவுதான். வந்து பாத்தீங்கன்னா தவறுன்னு கேட்கிறப்போ நிதி ஆயோக் 4 தூண்கள் கிடையாது, 7 தூண்கள் கொண்டது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ரைட். பிரதமர் தான் வந்து பாத்தீங்கன்னா நிதி ஆயோக்கின் தலைவரா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சோ மத்தது எல்லாமே ரைட்டுங்க. அடுத்து 24வது கூற்று, முதலாளித்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் ஆடம் ஸ்மித், சமதர்மத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் கார்ல் மார்க்ஸ், புதிய பொருளாதாரத்தின் கொள்கை என்று அழைக்கப்படுவர் யாருன்னு சொல்லுங்க. தானே பார்த்தேன் ஐயா, இதெல்லாம் வந்து கல் தோன்றா முள் தோன்றா லட்டு கேள்வி ஐயா. அதானே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டீங்க. என்னங்க இந்த கேள்வி மட்டும் பறக்குது. அவ்வளவுதான் காய்ஸ். யோசிச்சு பாருங்க, முதலாளித்துவ பொருளாதாரத்தின் தந்தைனா யார் சொல்லுவாங்க? ஆடம் ஸ்மித் தான் சொல்லுவாங்க. சமதர்ம பொருளாதாரம் சொல்லுவாங்க. சமூக பொருளாதாரம்னா காரல் மார்க்ஸ். அதே வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ்டு எக்கனாமி அப்படின்னு வந்தாருன்னா ஜேஎம் கின்ஸ், இவர் தான் வருவாரு. இதுதான் சொல்லியிருக்காங்க. அப்போ 1 and 2 எக்ஸ்கியூஸ் மீ, சாரி, ரெண்டுமே ரைட்டு. கூற்றுகளால் கூறப்பட்ட 5 ஆண்டு திட்டம் இது. இதுதான் நான் எதிர்பார்த்தேன். யார் ஃபர்ஸ்ட் சொல்றாங்களோ அவங்களுக்கு ஒட்டி வேணாம், இதுக்கு வேண்டாங்க. இது ஈஸியான கேள்விதான். சரி, எக்ஸாக்டா பாருங்க, எக்ஸாக்டா. குட் 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 குட். 10வது 5 ஆண்டு திட்டம் தான் தலா வருவாய் 2 மடங்காகவும் 2012ஆம் ஆண்டு வறுமை விகிதத்தை 15% குறைக்கும் குறிக்கோளை கொண்டிருக்காங்க. சோ இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுங்க. நீங்க இயர் வச்சு பாத்தீங்கன்னா இது 11வது 5 ஆண்டு திட்டம் மாதிரி வரும், 12வது 5 ஆண்டு திட்டம் மாதிரி வரும். பட் ஆனா இலக்கு எங்க நிர்ணயிக்கப்பட்டனா 10வது 5 ஆண்டு திட்டம் தான் சொல்லியிருக்காங்க. 26வது புதிய தொழிற்கொள்கை ஜூலை 24 1991ஆம் ஆண்டு யார் தலைமையிலான அரசு அறிவித்தது? இது ட்ரீட்டி ஆஃப் வாட்டர் வச்சுக்கலாமா? இல்லைங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்விங்க. இதெல்லாம் கண்ணை மூடிட்டு போட்டுருக்கணும். நீங்களாம் கண்ணை மூடிட்டு ஏக்கு பதிலா கியூ அமுத்துறீங்க சார், லெட்டர் அது இருக்குலாம் சொல்லக்கூடாதுங்க. பட் எனிவே எக்ஸலண்ட் ஆன்சர்ஸ். குட் குட். பேர் படிக்க டைம் இல்லைன்ற ஒரே காரணத்தால நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், படிக்க முடியாம போயிட்டு இருக்கேன். மத்தபடி எல்லாருமே சூப்பருங்க. நரசிம்ம ராவ் தான் பண்ணிருப்பாங்க. சூப்பருங்க. அடுத்தது, HDI மக்களின் உண்மையான வாழ்க்கை தரத்தை அரசாங்கம் கண்டறிய பயன்பாட்டின் குறியீடுகளில் வேறுபட்டதை கொண்டு கண்டறி. சோ வேறுபட்டது HDIல ஏதோ ஒன்று டிஃப்ரெண்டா இருக்கு. என்னது? அப்ப HDI குறியீடு எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் இதை ஆன்சர் பண்ண முடியும். HDI குறியீடை வெளியிடும் அமைப்பு பாத்தீங்கன்னா UNDP, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை வெளியிடுறாங்க. பட் அதுல வேறுபட்டது பாத்தீங்கன்னா குழந்தை இறப்பு விகிதம் வந்து பாத்தீங்கன்னா வேறுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மத்த 3 குறியீடுகளும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்கப்பா. வந்து எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கேள்விகள்ல ஒண்ணு. சோ பொறுத்துக்க. கஷ்டம்தான், ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸி. கஷ்டம் சொல்றாரா ஈஸின்னு சொல்றாரான்னு உங்களுக்கு தோணணும். பட் ஆனா இது ரொம்ப ஈஸிங்க. இந்த கேள்வி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க. ஒண்ணு தெரிஞ்சுன்னா ஆன்சர் போட்டுடலாம். ஓ, சரி, இது 4 மாத்திங்க. ஒண்ணு தெரிஞ்சா ஆன்சர் போடலாம். எது 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 எது
அவ்வளவுதான். நிதி ஆயோக் வந்து பாத்தீங்கன்னா 2015 இயர் வச்சு பாடுங்களேன். தேசிய வளர்ச்சி குழு 1952 முடிஞ்சு போச்சு. நிதிக்குழு 1951, திட்டக்குழு 1950 முடிஞ்சு போச்சு. ஆன்சர் பி. 3, 4, 2, 1 இருக்கா பாருங்க. இதை போட்டுதான் என்னது லட்டு மாதிரி மார்க் எடுத்துட்டு போயிட்டே இருந்திருக்கலாங்க. அடுத்து 29 கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது. சோ இது வந்து கான்செப்ட் கொஸ்டின். இன்னைக்குதான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன்னு நினைக்கிறேன். பாருங்க, சரியானதுன்னு பாக்குறோம். 5ஆண்டு திட்டம் பொருளாதாரத்தில் அரசின் நீண்ட கால தலையீட்டை அனுமதிக்கிறது. இது சரி. தவறுன்னு பாருங்க, தனியார் துறை தலையீட்டில் கவனம் செலுத்துறது கிடையவே கிடையாது, பொதுத்துறை தான். 5ஆண்டு திட்டம் எப்போதும் 3ஆம் நிலை பிரிவின் வளர்ச்சியில் கவனம் செலுத்து, சேவைத்துறையில கிடையவே கிடையாது, எல்லா துறையிலும் பார்க்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 5ஆண்டு திட்டம் எப்போதும் சந்தை சார்ந்த நடவடிக்கைகளை வலியுறுத்தியது கிடையவே கிடையாது, துறை சார்ந்த நடவடிக்கைகளை வலியுறுத்தியதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சி தான் ஆன்சர் ரைட். 30 PQLIக்கும் HDIக்கும் வேறுபாடு எது? சுகாதாரம்லாம் வந்துச்சுன்னா அது உள்ள இருக்கிறதுங்க. அப்ப பாருங்க, வருமானத்தை பத்தி கிடையவே கிடையாது PQLIல. அப்ப வேறுபாடு பார்த்தீங்கன்னா இதுதாங்க சொல்றாங்க. அடுத்தது 31வது, இந்தியாவில் எந்த 5ஆண்டு திட்டங்களுக்கு இறுதி ஒப்புதல் வழங்கியது யார்? ஏதோ ஒரு அமைப்பு. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 5ஆண்டு திட்டம் வகுத்துட்டாங்கன்னா அது இறுதி ஒப்புதல் தரும் அமைப்பு. எக்ஸலன்ட் கைஸ். தேசிய வளர்ச்சி கவுன்சில் தான் பண்ணிருப்பாங்க. அடுத்து 32வது, கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தி உள்ளது? பா, இருக்கத்துல இதுதான் பயங்கரமான கொஸ்டின்ஸ். தவறு எல்லாம் கண்டுபிடிச்சுன்னா ஈஸியா சரின்னு போடலாம். சரி சரி மட்டும் சொல்றீங்க நீங்க. 8வது மட்டும் சரிங்க. என்னங்க சார் சொல்றீங்க? இது 51, இது 80. கரெக்டுங்களா? 3வது 5ஆண்டு திட்டம் கொஞ்சம் மாறுமா பாருங்க. 3வது 5ஆண்டு திட்டம் எந்த இயர்ல வரும்? அப்படியே பாத்தீங்கன்னா 61 வருமா பாருங்க. இது எல்லாமே சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க இயர்ஸ். ஸோ அப்ப என்ன பண்ணலாம், இயர் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இயரை படிக்கணுமானா கண்டிப்பாக படிக்கணும். நீங்க கண்டிப்பா இயரை படிக்காம போயிடாதீங்க. அடுத்து 33வது, 9வது 5ஆண்டு திட்டத்தை செயல்படுத்திய போது இந்தியாவின் பிரதமர் யார்? இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். அந்த டைம்ல என்ன நடக்கும்ன்றத க்ளூ கொடுக்குறேன். ஆன்சர் பண்றீங்களா பார்க்கலாமா? கார்கில் போர் நடக்கும். எப்ப அந்த பிரதமர் யாருன்னு அடிச்சது? எக்ஸலன்ட் கைஸ். அடல் பிகாரி வாஜ்பாய் தான் சொல்லியிருப்பாரு. பி தான் ஆன்சர். 34வது, இந்தியாவின் 1948ஆம் ஆண்டு தொழிற்கொள்கை தீர்மானங்களில் கீழ்கண்டவற்றுள் எது தவறானது? சோ படிங்க, டைம் தரேன், 10 செகண்ட்ஸ் தான். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிட்டு நேத்தே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஜஸ்மின், ஒரு நாள் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதே பாசிட்டிவ் வேவ்ல இல்லை நெகட்டிவ் வேவ்ல அட்டன் பண்ண போகலாம். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். இந்தியா பிற அரசு பிற நாடுகளில் இருந்து கிடைக்கக்கூடிய வெளிநாட்டு முதலீட்டின் முக்கியத்துவத்தை ஊக்குவிக்கவில்லை, அப்படிலாம் கிடையவே கிடையாது, ஊக்குவித்தார்கள். அப்ப தவறுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் வருது. அடுத்தது 35வது, 1757 முதல் 1816 வரையான காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ண காலம் தான். ஆனா இது என்ன காலம் சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது? சூப்பருங்க சூப்பருங்க. குட் 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 குட். ஏ ஆன்சர். வணிக மூலதன காலம் சொல்றாங்க. 36வது, பசுமை புரட்சியின் சாதனைகளாக கீழ்கண்டவை எவை கூறப்படுகிறது? தெரியலீங்களா? இப்போ
கேள்வியை படிக்கிறப்ப தெளிவா படிச்சுக்கணும். டைம் இல்ல சார் நினைக்கூடாது. இப்போ உங்களுக்கு ஸ்பீட் ரைடு இப்போ வந்துட்டு இருக்குங்க. லாஸ்ட் டெஸ்ட் வரைக்கும் அட்டன் பண்ணுங்களேன். இங்க இருந்து போறப்போ பயம் இல்லாம சார் ஜிக்கு என்கிட்ட ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. இங்க பாருங்க பருத்தின்னு கொடுத்துருக்கோம், மட்டுமே கொடுத்துருக்கோம். சரிங்களா? அப்ப பருத்தியும் கிடையாது, மட்டுமே கிடையாது. அப்ப செகண்ட் ஒன் எலிமினேஷன் பண்ண என்ன ஆகுது? 1 and 3 ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிருங்க. அடுத்து 37வது. 1956ஆம் ஆண்டின் தொழில் கொள்கையின்படி தொழில்கள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க. ட்ரீட்டி ஆஃப் டி அப்ளை தானே பார்த்தேன். எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு நேத்தே ஒருத்தர் சொன்னாரு. சரி அன்னைக்கு ஒருத்தர், இன்னைக்கு பார்க்கலாம். எதிர்பார்த்தது வந்துடுச்சிங்க. யார் ஆன்சர் பண்றீங்கன்னு பார்ப்போம். இந்த தொழில் கொள்கை யாருடைய ஜஸ்மின் அமைக்கப்பட்டதுன்னா ஆன்சர் பண்ணிட்டே வாங்க, நான் சொல்லிடுறேன். எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுங்க. பிசி மஹாலானோபிஸ் அவருடைய வளர்ச்சி அடிப்படையில் தான் இந்த தொழில் கொள்கை அமைக்கப்பட்டது. கனரக தொழிற்சாலையின் முக்கியத்துவத்தை உணர்த்தியது இந்த தொழில் கொள்கை தான் சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த தொழில் கொள்கை 3 வகைகளாக பிரிக்கப்பட்டது தாங்க ஆன்சர். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 17 பிரிவுகள் தொகுதிகள் கொண்டது. எத்தனைங்க? 17. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 12 தொகுதிகள் கொண்டது. மூன்றாம் பிரிவு வந்து பாத்தீங்கன்னா மேற்கான தவிர அந்த 12 17 இருக்கிறது தவிர மீதி இருக்கிறது எல்லாமே என்ன பண்றாங்க? அரசு துறையை வளர்ச்சி நோக்கமாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படின்னா மீதி இருக்கிறத தனியார் துறையோ அல்லது அரசு துறையோ நோக்கமாக கொண்டு செயல்பட தடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அப்போ என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் 17 ரயில்வே, வான்வழி போக்குவரத்து எல்லாமே அவங்க கையில வச்சுக்கிறாங்க. இந்த 12 வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாநில அரசு சொந்தமாக வச்சுக்கிறாங்க. தனியார் துறைக்கு துணையாக நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 வகைகள்ன்றது பல முறை கேட்கப்பட்ட கேள்வி. அந்த லெசன்ல பார்த்து வச்சுங்க. அடுத்தது பொதுத்துறை எஃகு நிறுவனங்கள் இடங்கள் அவை அமைய உதவி செய்த நாடுகளை பொறுத்துக. ரூர்கேலா, பிலால், துர்காப்பூர், பர்னர்பூர். ரூர்கேலா ஜெர்மனி. அப்ப ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் பண்றேங்க பி. புரியுதுங்களா? பர்னர்பூர் அப்படின்னு பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ரஷ்யா வரும்னு நினைக்கிறேன். எஸ் எக்ஸாக்ட்லி என்ன வரும்? இல்ல, பர்னர்பூருக்கு தனியார் துறை தான் வரும். ஃபோர்த் தான். அப்ப இந்த எலிமினேஷன் பண்றேங்க. அப்ப இருக்கிறது மீதி 2 தான். அப்ப பாருங்க பிலால் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா, துர்காப்பூர் இங்கிலாந்து, பர்னர்பூர் தனியார் துறை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 3 1 2 4 ஆன்சர் சி. அடுத்தது 39வது. இந்திய எஃகு உற்பத்தியில் உலக அளவில் எத்தனாவது இடத்தில் உள்ளது? எஃகு உற்பத்தியில் கமான் காய்ஸ், இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கேள்வி. 8வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கணும். பின்வருவற்றில் ரஷ்ய அரசு உதவியுடன் செயல்படும் பொதுத்துறை நிறுவனங்களில் பொருந்தாதது. ரஷ்யா வந்து இதுல ஹெல்ப் பண்ணவே இல்லை. அப்ப ரஷ்யாவை எல்லாமே படிச்சாகணுமான்னு கேட்டா படிக்கணும். 1 2 3 3மே ரஷ்யா பண்ணிருப்பாங்க. பிலாய் வந்து பாத்தீங்கன்னா இவர் இந்த மத்திய பிரதேசத்துல இருக்கிறது ரஷ்யா தான் பண்ணிருப்பாங்க. பொக்காரோ அப்படின்றதும் ஜார்க்கண்ட்ல இருக்கிறது ரஷ்யா தான் பண்ணிருப்பாங்க. விசாகப்பட்டினம் ஆந்திரால இருக்கிறதும் ரஷ்யா தான் பண்ணிருப்பாங்க. இவங்க துர்காப்பூர்ல யார் பண்ணிருப்பாங்கன்னா மேற்கு வங்கத்துல இங்கிலாந்து பண்ணிருப்பாங்கப்பா. யாருங்க? இங்கிலாந்து அரசாங்கம் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. 41வது. இந்தியாவில் பருத்தி தொழில் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது. இன்னும் ஸ்பீடா வந்துடலாங்க. அவ்வளவுதாங்க. அப்ப மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 10% கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க. இல்லைங்க 4%. மதிப்பு கூட்டம் இதெல்லாம் 20% தரேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தேர்ட் ஒன் எலிமினேஷன் பண்ணீங்கன்னா என்ன கிடைச்சிரும் உங்களுக்கு? 1 and 2 ஆன்சர் கிடைச்சிரும். 1 ரைட்டு, செகண்டும் ரைட்டுங்க. அடுத்தது 42வது. கீழ்காணும் எந்த வங்கி தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்ல? போற வழியில பார்த்திருப்பீங்க. கமான் இதுக்கெல்லாம் 5 seconds தான் டைம்.
எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு ஒரு ப்ராவர்ப் இருக்குங்க. சீக்கிரம் சொல்லுங்கலாம் கேட்க கூடாது. இன்னைக்கு சரியான ப்ராவர்ப். அந்த ப்ராவர்ப் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் நான் சொல்ல வேண்டிய கடமையில இருக்கேன். அப்ப ஆக்சிஸ் பேங்க் தான் சொல்றாங்க. 43வது சிறு தொழில் நிறுவனங்கள் பற்றி கூற்றுகளில் தவறானதுன்னு கேட்டுக்கோங்க. தவறு எங்க நெகட்டிவ் இருக்கு பாருங்க. தவறு சரின்னு கேட்கிறப்ப நெகட்டிவ் தாட்ஸ் எங்க இருந்துச்சுன்னு தூக்கிடணும் அதை. கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு போடுங்க. கமான் கமான் கமான். சூப்பருங்க சூப்பருங்க. அவ்வளவுதாங்க. பாருங்க, இந்தியாவில் தனிநபர் வருமானம் அதிகரிக்க தான் சிறு தொழில் நிறுவனங்கள் உதவிக்குங்க. டி குறைய கிடையாது. அப்போ டி ஆன்சர். டி போடுங்க, எல்லாருக்குமே போடுங்க. அடுத்தது, கீழ்காணும் எந்த வங்கி ஜூலை 19 1969 தேசியமயமாக்கப்பட்ட 14 வங்கிகளில் அல்லாதது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வங்கிங்க. வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது அந்த 14 வங்கிகளில் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்கோம். ஆயிரத்தி 1980ஆம் ஆண்டு 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. இப்போ 14 வங்கிகள். இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். எந்த வங்கினா விஜயா வங்கி தான் பண்ணிருக்கு. 45வது. சோ பொறுத்துக்கு ட்ரீட்டி ஆஃப் டீ அப்ளை. யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க அட்ரஸ் பின் பண்றீங்க. டீ தூள் நாளைக்கு காலைல வந்து சேர்ந்துரும். பால் தான் கெட்டு போயிடுங்க, டீ தூள் கெட்டு போகாதீங்க. கமான். Excuse me. டைம் அப் டைம் அப் டைம் அப். குறு உற்பத்தி நிறுவனம் 25 லட்சம் வைக்கணும்னு சொல்றாங்க. குறு சேவை நிறுவனம் முதலீடு 10 லட்சம் வரை இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சிறு உற்பத்தி நிறுவனம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். 10 லட்சத்துல இருந்து சரிங்க 25 லட்சத்துல இருந்து 5 கோடி. இதை நீங்க போட்டதாலே போட்டுட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்க 3த்துல இருக்கு. புரியுதுங்களா? அப்ப இது மட்டும் தான் எலிமினேஷன் ஆகுது. லாஸ்ட் ஒன் பாருங்க, சிறு சேவை நிறுவனம் 10 லட்சத்துல இருந்து 2 கோடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. ஆப்ஷன் பாருங்க 3 4 2 1. எங்க இருக்கு பாருங்க. ஆன்சர் டி. யாரெல்லாம் போட்டீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு டீ தூள் பார்சல், டீயை போய் சாப்பிடலாம். அடுத்தது, கீழ்காணும் எந்த 5ஆண்டு திட்டம் வேளாண்மை, தொழில்துறை மற்றும் சுரங்க தொழிலுக்கு முன்னுரிமை அளித்தது? வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி. வேளாண் தொழில்துறைக்கும் சுரங்க தொழிலுக்கும் முன்னுரிமை அளித்ததுன்னு பாத்தீங்கன்னா எத்தனாவது இந்த திட்டம்? எக்ஸாக்ட்லி 5ஆண்டு திட்டம். அடுத்தது, 5ஆண்டு திட்டங்களையும் நோக்கங்களையும் நோக்கங்கள் கொடுத்துட்டேன் இந்த டைம். ஒண்ணு கண்டுபிடிச்சீங்கன்னா போட்டுருவீங்க, அதிகமா இல்லைங்க. வேளாண்மை முதலாவது 5ஆண்டு திட்டம். தொழில்துறை முன்னேற்றம் 2வது 5ஆண்டு திட்டம். தன்னிறைவு பொருளாதாரம் 7வது 5ஆண்டு திட்டம். ஓ, வேளாண்மை இப்படி வருதுங்களா? இது 2வது இடத்துல இருக்கு. தொழில் முன்னேற்றம் இது 3ன்னு போட்டுக்கங்க. வறுமை ஒழிப்பு 4ன்னு போட்டுக்கங்க. ஃபர்ஸ்ட்ன்னு போட்டுக்கங்க. முடிஞ்சு போச்சு. பாருங்க 2 1 4 3 ஆன்சர் இருக்கா பாருங்க. அங்க இருக்கு 2 1 4 3. இது ஆன்சர். அடுத்தது, ட்ரீட்டி ஆஃப் டீ அப்ளை. இது தாங்க டஃப். யார் ஆன்சர் பண்றீங்களோ அடிச்சிடலாங்க. பின்வரும் எந்த 5ஆண்டு திட்டங்கள் அவற்றின் இலக்கை அடைந்ததுன்னு கேட்டிருக்கேன். அடையாதது கேட்கல, அடைந்தது. 1வது 3வது 5வது 8வது. டைம்லாம் கிடையவே கொடுக்கவே மாட்டேன். நீங்க என்ன பண்ண, ஒரு ஷீட்ல வெற்றி பெற்ற திட்டங்கள், வெற்றி பெறாத திட்டங்கள் எழுதி மனப்பாடம் பண்றதுக்கு நேரத்துல. கமான் கமான் சார். அப்படியே நான் சொல்லினே வரேன். ரைட் பாத்துக்கங்க. கமான் ஸ்பீடா. என்ன பண்ணலாம்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இப்படி போட்டலாமா? டிஃபரெண்ட் கலர் பண்ணி எடுத்துக்கலாமா காய்ஸ்? அப்படியே நீங்க கவனிச்சிங்க பார்க்கலாம். எது வெற்றியோ அது நான் டிக் போடுறேன். எது தோல்வியோ அதை இன்ட்டு போட்டுக்கிறேன். அதை விட இன்னும் நல்லா இருக்குல்ல. 3வது 5ஆண்டு திட்டம் தோல்வி, முடிஞ்சு போச்சு. 4வது 5ஆண்டு திட்டம் தோல்வி, முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? இங்கே நோட் பண்ணிக்கங்க. 9வது 5ஆண்டு திட்டம் தோல்வி, முடிஞ்சிச்சு. 10வது 5ஆண்டு திட்டம் தோல்வி, முடிஞ்சிச்சு. 11வது திட்டம் தோல்வி. 12வது 5ஆண்டு திட்டம் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, நிதிக்குள்ள வந்துச்சு. அப்ப பாருங்க, வெற்றி பெற்ற திட்டங்கள் 1 2 5 6 7 8. இங்க என்னென்ன இருக்கு பாருங்க. 1 5 6 8.
1345 இருக்கா பாருங்க. 1345 எங்க இருக்கு? ஆன்சர் பி. இப்படி நீங்க எழுதி படிச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஐந்தாண்டு திட்டங்கள் உங்களுக்கு மிஸ்ஸே ஆகாது அப்படின்றத சொல்லிடுங்க. அடுத்து கீழ்காணும் கூற்றுகளில் எது தவறானதுன்னு கேட்டிருக்கோம். தவறுன்னு கேட்டிருக்கோம்பா. கமான் கமான் ஸ்பீடா. கண்டிப்பா படிச்சிருக்கணுங்க இது எல்லாமே. மேபி கேட்டாங்கன்னா மிஸ் பண்ற கூடாதுல்ல. தவறுன்னு பாக்குறப்போ இதுல எல்லைகள் இருக்கிறதுல வரையறை அதுலதான் கொஞ்சம் ட்விஸ்டடா இருக்கும். 1 என்ற கீழ் எல்லையானது 28 வருடம் வழங்கப்பட்டிருக்கு. கீழ் எல்லையானது 28 25ன்னு கொடுத்திருக்கோம். சோ அப்ப பி தான் தவறு. இது எல்லாமே என்னது ஸ்வீடன் ஏற்கனவே அடைஞ்சிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. கயானா பிசாவு அப்படின்ற ஒரு நாடும் அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. பார்த்து வச்சுங்க. வாழ்க்கை தர குறியீடு, அதாவது பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் சொல்லுவாங்கப்பா. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், பட் ஆனா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நிறைய சொல்றேன். ஒரு ப்ராப்ளம் சொல்றேன், லைன்ல இருந்துங்க, எங்கேயும் போயிடாதீங்க. மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு பட்டியலில் முதல் 3 இடங்கள் உள்ள இல்லாத நாடு. கமான், யார் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க பார்க்கலாம். எக்ஸலண்ட் காய்ஸ், அருமை அருமை. அப்போ போட்டுங்க. மனிதவள மேம்பாட்டு குறியீட்டுல 0.949, ஆஸ்திரேலியா 0.939, சுவிட்சர்லாந்து 0.939, இத்தாலி கிடையவே கிடையாது. அப்போ சி தான் ஆன்சர் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் படிக்கிறப்போ 10th ஒரு என்னுடைய பிசிக்ஸ் மாஸ்டர் சொன்னாங்க. ஸோ பிசிக்ஸ் எடுக்கிறப்போ நான் டிகிரி, அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் ஜெகதீஷ் அப்படின்னு. அது என்ன சார் காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஸோ நெல் தூத்துறவங்க எல்லாம் என்ன பண்ணுவோம்னா காத்து வரப்பதான் போய் தூத்துவாங்களாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா படிப்பு வர்றப்ப படிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஸோ நான் உங்களுக்கும் அதான் சொல்றேன். இந்த டைம்ல படிக்கலாம், இப்ப கேளனா எப்பவுமே கிடையாது. ஸோ லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ண எல்லாருக்குமே ஒரு குட் சொல்லிட்டு ஒரு பிக் அப்ளாஸ் கொடுத்துடலாம். அது மட்டும் இல்லாம உங்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம உங்க மார்க்ஸை என்ட்ரி பண்ணிட்டு போயிடுங்க. நிறைய பேர் என்ட்ரி பண்றீங்க, அவங்க எல்லாருக்குமே நான் குட் தான் கொடுக்குறேன். ஸோ அட் த சேம் டைம்ல அவங்க எல்லாருமே நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். டெஃபினெட்லி அவங்களுடைய ரிசல்ட் பாசிட்டிவா இருக்கும்ன்றது சொல்லலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் காய்ஸ். அப்படியே ஃபயரோட இருங்க, லைஃப்ல ஈஸியா சக்சஸ் ஆகலாம். தேங்க்யூ.